ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்தில் உயிரியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுந்தாவரங்கள் எந்த செயலின் மூலம் தனது உணவை தயாரித்து கொள்கிறது? ஒளிச்சேர்க்கை. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கிய ஆதாரம் எது? உணவு. நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உள்ளது எது? வேளாண்மை. காரிப் பயிர்கள் டேஸ் காலங்களில் விதைக்கப்படுகிறது? மழை. குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் எது? ராபி பயிர்கள். கோடை காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் எது? சயாடு பயிர்கள். கீழ்கண்டவற்றுள் காரிப் பயிர்களின் மாதம் என்ன? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. கீழ்கண்டவற்றுள் தீவின பயிர்கள் எது? மக்காச்சோளம். வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் டேஸ் மிகப்பெரிய நாடாகும்? இந்தியா. கோதுமை நெல் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளது? 2வது. உழவனுக்கு நண்பனாக உள்ளது எது? மண்புழு. தாவரங்கள் எதன் மூலம் நீர், கனிமங்கள் மற்றும் காற்றினை மண்ணிலிருந்து உறிஞ்சுகிறது? வேர். மண்ணை மேல் கீழாக மாற்றி மற்றும் தளர்வடையச் செய்யும் முறை டேஸ் எனப்படும்? உழுதல். நிலத்தை கிளறுதல், களை நீக்கம் மற்றும் மண்ணை தோண்டுதலுக்கு பயன்படும் எளிய வேளாண் கருவி எது? களைக்கொத்தி. விதை விதைத்தலின் நவீனர் முறை எது? உழுசால் விதைத்தல். விதைத்தலின் எளிமையான மற்றும் சிக்கனமான முறை எது? கைகளால் விதைத்தல். தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் மட்குவதனால் கிடைக்கும் கரிமப் பொருள்கள் டேஸ் எனப்படும்? அங்கக மட்கு. நவீன நீர்ப்பாசன முறைகள் எத்தனை அமைப்புகளை கொண்டுள்ளது? 2. நன்னீர் வளத்தில் எத்தனை விழுக்காடு விவசாயத்திற்கு பயன்படுகிறது? 70. ஒட்டுண்ணி களைகளை கட்டுப்படுத்த பயன்படும் முறை எது? பயிர் சுழற்சி முறை. பயிர்களுக்கு தீவிர இழப்பினை ஏற்படுத்தும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எத்தனை? 18,000. பூச்சிகள் மற்றும் நோயூக்கிகள் போன்ற உயிர் காரணிகள் களைகளின் கட்டுப்பாட்டிற்கு பயன்படும் முறை எது? உயிரியல் முறை. உலகம் முழுவதும் டேஸுக்கு மேற்பட்ட களை சிற்றினங்கள் உள்ளது? 30,000. சில வகை களை கட்டுப்பாட்டில் மிகவும் திறன்மிக்கதாக உள்ள முறை எது? வேதியியல் முறை. தானியங்களை அவைகளின் பதர் அல்லது கனிகளில் இருந்து பிரித்தெடுக்கும் செயல் எவ்வாறு கூறப்படுகிறது? கதிரடித்தல். இந்திய உணவுக் கழகம் FCI எந்த ஆண்டு சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது? 1965 ஜனவரி 14. இந்திய உணவுக் கழகம் FCI 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? சென்னை. இந்திய உணவுக் கழக தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. சேமிப்பு கிடங்குகளில் சிறு பூச்சிகள் மற்றும் பூச்சிகளை குறைப்பதற்கு வேதிய தூவிகள் தெளிக்கப்படுவது எவ்வாறு கூறப்படுகிறது? புகையூட்டம். ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் பல வகை பயிர்களை வரிசையாக நடவு செய்தல் டேஸ் எனப்படும்? பயிர் சுழற்சி முறை. மண் உற்பத்தியை தக்கவைத்து கொள்ளும் பயிர் வகை எது? லெகூம். தவறான கூற்றை தேர்ந்தெடு. கர்நாடகாவில் அமைந்துள்ள அரசு தாவரவியல் தோட்டத்தில் முதல் முறையாக விதை வங்கிக்கான விதைகளை சேமிக்க தொடங்கினர். இதுதான் தவறான கூற்று. அரசு சாரா நவதானிய விதை வங்கி எங்குள்ளது? புதுடெல்லி. அரசு சாரா நவதானிய விதை வங்கி தானிய இனங்களின் பாதுகாப்பினை முதன்மையாக கொண்டு ஏறத்தாழ டேஸ் பயிர் ரகங்களை பாதுகாக்கிறது? 50,000. ஆச்சார்ய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்குள்ளது? கொல்கத்தா. ஆச்சார்ய ஜெகதீஷ்
சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ராயல் தாவரவியல் தோட்டம். ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் டேஸ் மாதிரி தாவரங்களில் மொத்த சேகரிப்பினை கொண்டுள்ளது. 12,000. ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எத்தனை ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது? 109. திறந்த நிலை மகரந்த சேர்க்கை தாவரங்களில் இருந்து உருவாவது எது? கரிம விதைகள். மண், மட்கிய குப்பை மற்றும் தாவர விதைகளின் கலவை எது? விதைப்பந்து. பாரம்பரிய விதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரிம விதைகள். காலநிலை, காற்றின் தரம் மற்றும் உயிரியல் செயல்முறைகளின் மாற்றங்கள் பற்றிய தகவல்களை அளிப்பது எது? லைக்கன்கள். வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சி, பயிற்றுவித்தல் மற்றும் விரிவாக்கத்திற்கான ஒரு தேசிய நிறுவனம் எது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். பூஜா நிறுவனம் என்று பொதுவாக அழைக்கப்படுவது எது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். கிருஷி விஞ்ஞான் கேந்திரா என்பது ஒரு டேஸ் வேளாண் அறிவியல் நிலையம். பல புகழ்மிக்க அதிக மகசூல் தரும் பெரும் பயிர் ரகங்கள் எதனால் உருவாக்கப்பட்டது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அதாவது ICAR மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதியான இணைப்பாக செயல்படுவது எது? கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அறிவியல் மையம். உள்ளூரில் வேளாண்மை ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தல் எதன் நோக்கமாகும்? கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அறிவியல் மையம். கிருஷி விஞ்ஞான கேந்திரா KVK 1974 எங்கு நிறுவப்பட்டது? பாண்டிச்சேரி. வளர்ச்சியை தூண்டும் பசுவிலிருந்து பெறப்பட்ட டேஸ் பொருட்களின் கலவை பஞ்சகாவ்யா ஆகும். 5. பஞ்சகாவ்யா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. பஞ்சகாவ்யா என்பது மாட்டுச்சாணம், மாட்டின் சிறுநீர், பால், தயிர், நெய் ஆகியவற்றை கொண்டது. இது சரி. வளர்ச்சியை தூண்டும் மற்றும் கூடுதல் நோய் தடுக்கும் திறனை பஞ்சகாவ்யா கொண்டுள்ளது. பூச்சிகளுக்கு எதிர்ப்பு தன்மையை தடுக்கிறது. இதுவும் சரி. பஞ்சகாவ்யா விதை நேர்த்தியிலும் பயன்படுகிறது. இதற்காக விதைகள் 20 நிமிடங்களுக்கு பஞ்சகாவ்யா கரைசல் ஊற வைக்கப்படுகிறது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. ஊட்டச்சத்திற்கு அல்லது பெருக்கமடைவதற்கு பயன்படும் தீங்குயிரி பூச்சிகளை தாக்கும் இயற்கையில் காணப்படும் பூச்சிகள் எது? உயிரி கொன்றுண்ணிகள். ட்ரைகோடெர்மா விருடி உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் ஒரு பூஞ்சை எது? பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகள். பருத்தி, சோள தாவரங்களை பாதிக்கும் டேஸ் பூச்சிகளை திறன்பட கட்டுப்படுத்த பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியா வளர்ப்பு பயன்படுகிறது. லெபிடாப்டீரா. இயற்கை மழைக்கு ஒப்பான நீர்ப்பாசன முறை எது? தெளிப்பு நீர்ப்பாசனம். பூமியில் சுமார் டேஸ் லட்சம் இனங்கள் உள்ளன. 70 to 100. ஆக்சிஜனை உருவாக்கி வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவை பராமரிப்பது எது? காடுகள். காடுகள் உலகின் நிலப்பரப்பில் சுமார் எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியது? 30%. நிலத்தை பெறுவதற்கும் விவசாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் டேஸுக்கும் மேற்பட்ட காடுகள் அளிக்கப்படுகின்றன. 40%. முதன்மையான வன பாதுகாப்பு இயக்கம் எது? சிப்கோ இயக்கம். சிப்கோ இயக்கத்தினை நிறுவியவர் யார்? சுந்தர்லால் பகுனா. மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகளை அழிக்காமல் பாதுகாத்தல் என்ற நோக்கத்துடன் சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1970. சைபீரியாவில் கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு சைபீரிய கிரேன் குளிர்காலத்தில் எங்கு குடிபெயர்கிறது? இந்தியா. சைபீரிய கிரேன் ஒரு நாளில் சராசரியாக எத்தனை மைல்கள் பயணிக்கிறது? 200 மைல்கள்.
பொருந்தாத இணையை காண்க. சூறாவளியின் பெயர் மாநிலம். இதில் எது பொருந்தாதது அப்படின்றது கஜா, கர்நாடகா. வர்தா புயல் தமிழகத்தை தாக்கிய ஆண்டு எது? 2016. கீழ்கண்ட கூற்றை காண்க. கூற்று 1. ஒவ்வொரு ஆண்டும் உலகில் 1.1 கோடி ஹெக்டேர் காடுகள் வெட்டப்படுகின்றன. இது சரி. கூற்று 2. இந்தியாவில் மட்டும் 10 லட்சம் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. தவறான கூற்றை காண்க. உலகின் 10% ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. இது தவறான கூற்று. பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எது? அமேசான் காடுகள். தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அமலுக்கு கொண்டு வந்தது? 1976. உலகின் எத்தனை சதவீதத்துக்கும் மேற்பட்ட இனங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் உள்ளன? 80%. கென்யாவில் பச்சை பட்டை இயக்கத்தை வாங்கரி மாதாய் நிறுவிய ஆண்டு எது? 1977. கென்யாவில் பச்சை பட்டை இயக்கம் எத்தனைக்கும் அதிகமான மரங்களை நட்டுள்ளது? 51 மில்லியன். வாங்கரி மாதாய் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 2004. இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆபத்தான நிலையில் உள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது? 132. ஒவ்வொரு ஆண்டும் உலக பல்லுயிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 22. உலக காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. ஒவ்வொரு வருடமும் சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 28. ஒவ்வொரு ஆண்டும் ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 16. ஏமன் பட்டாம்பூச்சி எந்த மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு. ஏமன் பட்டாம்பூச்சி இனங்கள் எங்கு மட்டுமே காணப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்தியாவில் வங்காள புலிகளை பாதுகாக்க வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1972. வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 1, 1973. புலி திட்டத்தின் கீழ் மூடப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்கா. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1873. அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1879. காட்டுப்பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1912. வங்காள காண்டாமிருக சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1932. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1972. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சிவப்பு தரவு புத்தகத்தை பராமரிப்பது எது? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஒவ்வொரு உயிரினங்களின் முழுமையான பதிவை பராமரிக்கும் நோக்கத்துடன் சிவப்பு தரவு புத்தகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1964. சிவப்பு தரவு புத்தகம் இனங்களை முக்கியமாக எத்தனை வகைகளாக வகைப்படுத்துகிறது? 3. அடுத்து பொறுத்துக. IUCN இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். WWF உலக வனவிலங்கு நிதி. ZSI இந்திய விலங்கியல் ஆய்வு. BRP உயிர்க்கோள இருப்பு திட்டம். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது எது? CPCB. உலக வனவிலங்கு தினம் எந்த தேதி கொண்டாடப்படுகிறது? மார்ச் 3.
உலகின் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் மட்டுமே உள்ள மிகவும் மாறுபட்ட நாடாக உள்ளது இந்தியா? 2.4%. சுற்றுச்சூழல், வன மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகம் அதாவது MOEFCC மூலம் எந்த ஆண்டு இந்தியா IUCN மாநில உறுப்பினர் ஆனது? 1969. IUCN இந்திய நாட்டு அலுவலகம் எந்த ஆண்டு புதுதில்லியில் நிறுவப்பட்டது? 2007. இந்தியாவில் சுமார் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளன? 73. இந்தியாவில் எத்தனை சரணாலயங்கள் உள்ளன? 416. இந்தியாவில் எத்தனை உயிர்க்கோள இருப்புகள் உள்ளன? 12. கார்பெட் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். தேசிய பூங்காக்கள் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? 100 to 500. துத்வா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்து பொறுத்துக. கார்பெட் தேசிய பூங்கா 1936. துத்வா தேசிய பூங்கா 1977. கிர் தேசிய பூங்கா 1975. கன்ஹா தேசிய பூங்கா 1955. பொருத்தமற்ற இணையை காண்க. கிர் தேசிய பூங்கா மகாராஷ்டிரா, இதான் பொருந்தாதது. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ராமநாதபுரம். அடுத்து பொறுத்துக. கிண்டி தேசிய பூங்கா 1976. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா 1980. முதுமலை தேசிய பூங்கா 1990. இந்திரா காந்தி தேசிய பூங்கா 1989. அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர். இதுக்கான ஆன்சர் 4, 2, 1, 3. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? காஞ்சிபுரம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நிறுவப்பட்ட ஆண்டு 1936. பொருந்தாத இணையை காண்க. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் 2018. அடுத்து பொறுத்துக. இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள இருப்புகள். நந்தாதேவி உத்தரப்பிரதேசம். நோக்ரேக் மேகாலயா. மனாஸ் அசாம். சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம். சிமிலிபால் உயிர்க்கோளம் அமைந்துள்ள யூனியன் பிரதேசம் எது? அந்தமான். இந்தியாவில் சுமார் எத்தனை உயிரியல் பூங்காக்கள் உள்ளன? 800. வியன்னாவில் உள்ள சோகன்பிரம் மிருகக்காட்சி சாலையானது எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 1759. இந்தியாவில் முதல் மிருகக்காட்சி சாலை பரச்சாப்பூரில் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 1800. கிரையோ வங்கி பொதுவாக திரவ நைட்ரஜனில் டேஸில் பாதுகாக்கப்படுகிறது? 196 டிகிரி செல்சியஸ். ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1897. ப்ளூ கிராஸ் அமைப்பு எந்த ஆண்டு லண்டனின் விக்டோரியாவில் தனது முதல் விலங்கு மருத்துவமனையை திறக்கப்பட்டது? 1906 மே 15. 1959 ஆண்டில் சென்னையில் ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவை நிறுவியவர் யார்? கேப்டன் வி சுந்தரம். பெட்டா என்ற அமைப்பானது இங்கிரிட் நியூக்ரிக் மற்றும் அலெக்ஸ் பச்சேஸ்கோ ஆகியோரால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1980. பொருத்தமற்ற இணையை காண்க. நிகழ்த்துதல் ஃப்ளோ சார்ட். கடிதங்கள், அறிக்கைகள் மற்றும் பிற ஆவணங்களை தட்டச்சு செய்ய எந்த மென்பொருளை பயன்படுத்தலாம்? உரை ஆவணம், அதாவது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்.
அட்டவணை செயலியில் நிதி, புள்ளியியல் மற்றும் கணித செயல்பாடுகளுக்காக எத்தனைக்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் உள்ளன? 300. சிறப்பு விளைவுகள், அசைவூட்டம் மற்றும் வரைதல் கருவிகள் போன்ற பொதுவான மல்டிமீடியா விளக்கக்காட்சி உருவாக்க பயன்படுவது எது? நிகழ்த்துதல் அதாவது இம்ப்ரஸ். தவறான கூற்றை காண்க. விசைப்பலகையில் Ctrl+N விசைகளை அழுத்தவும். இது தவறான கூற்று. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கூற்று 1. பக்கத்தின் நீளம் அகலத்தை விட அதிகமாக இருந்தால் அது லேண்ட்ஸ்கேப் எனப்படும். இது தவறு. இது போர்ட்ரைட். கூற்று 2. அதே சமயம் அகலம் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் அது அமைவு போர்ட்ரைட் எனப்படும். இது தப்பு. அதாவது இது லேண்ட்ஸ்கேப். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 இரண்டும் தவறு. ரூலர் திரையில் தோன்றாவிட்டால் டேஷ் பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். வியூ ரூலர். எத்தனை வகையான ஒழுங்குபடுத்தல்களை தேர்வு செய்யலாம்? 4. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.